Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. நான் உங்களுக்கு இதை தமிழ் மொழியில் தாரதாக சொன்னேன். என் லேப்டாப் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் செஞ்சு கொள்ள முடியாமல் போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் நான் அதில் ஒரு நோட்ஸ் உங்களுக்கு தர நினைச்சிருக்கிறேன். நாங்கள் வளமையாக பார்த்து வரோம் மூன்று அடிப்படைகள்னு சொன்னால் சொல்லலாமா? மூன்று அடிப்படைகள் என்ன? அல்லாஹ் அறிவது, அவனுடைய தூதரை அறிவது, அவனுடைய மார்க்கத்தை அறிவது. இதுல நாங்க முதல் இதுக்கு வந்திருக்கோம். விரிவாக நாங்க சுருக்கமா பார்த்தோம், சில அடிப்படைகளை நாங்க பார்த்தோம். இப்ப நாங்க விரிவாக நாங்க வந்திருக்கிறோம். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யாரு, உன்னுடைய ரப்பு யாரு. அல்லாஹுவை பற்றி நாங்கள் விளங்கி வைக்க வேண்டிய விடயங்கள். அல்லாஹ் நாம சுருக்கமா சொல்றேன்னு சொன்னால், அல்லாஹ் எங்களை படைத்து பரிபாலிக்க கூடியவன். அல்லாஹ் தான் எல்லாவற்றையும், இந்த முழு உலகம் எல்லாவற்றையும் படைத்தான். எங்களையும் அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்து எங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அல்லாஹு தாலா எங்களுக்கு எல்லா விதமான அருட்கொலைகளையும் தந்த அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவனை வணங்க வேண்டும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது அவனை வணங்குவதற்காக. அப்ப அடுத்த பொருட்கள், அடுத்த வஸ்துக்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அவன் எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய தேவைக்காக தான் அல்லாஹ் தஆலா அடுத்த எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறான். அவைகளுக்கு கியாமத்தினால் எந்த விதமான கேள்வி கணக்கும் கிடையாது. அடுத்த உயிரினங்களுக்கு கியாமத்தினால் எந்த விதமான கேள்வி கணக்கும் கிடையாது. அவைகள் எங்களுடைய தேவைக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. வணங்குவதற்கு என்று படைக்கப்பட்டவர்கள் மனிதர்களும் ஜின்களும் மாத்திரம்தான். நாம் அல்லாஹ்வுடைய இறைவன் என்றது எங்களை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அத்தாட்சிகள். அல்லாஹ் எங்களுக்கு அவன் இறைவன் என்று விளங்குவதற்கு படைப்பினங்கள் எங்களுக்கு, அதே போன்று அவனுடைய அத்தாட்சிகள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்து பாருங்க. அல்லாஹ் இறைவன் என்றதற்கு அல்லாஹ் நாங்களே எங்களுக்கு ஒரு அத்தாட்சி, அப்படித்தானே? எங்களுடைய உடம்பு, எங்களுடைய உடலே எங்களுக்கு ஒரு அத்தாட்சியா இருக்குது. அல்லாஹ் தான் இறைவன் என்று. இன்றைக்கு எவ்வளவு விஞ்ஞானம், எவ்வளவு கண்டுபிடிப்புகள் நான் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் இன்னமும் ஒரு உயிரை கண்டுபிடிக்க முடியாது, ஒரு மனிதன் உயிரை காப்பாற்ற முடியாது. அதே போன்று அவனுடைய உறுப்பினங்களுடைய அற்புதத்தை நாங்கள் இன்று தெளிவாக விளங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் இறைவன் என்பதற்கு அல்லாஹ் தஆலா அத்தாட்சிகளை பலதை வைத்திருக்கின்றான். அவன் தான் இறைவன், அவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். எனவே வணக்கம் என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே வணக்கங்கள் நிறைய இருக்கின்றன. இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் செய்யப்பட வேண்டும். அவைகளில் ஏதாவது ஒன்று நாங்கள் அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வோமாக இருந்தால் அது இணையாக இருக்கின்றது. அந்த இணையங்களை நரகத்துக்கு கொண்டு சேர்த்துவிடும். எனவே இந்த வணக்க வழிபாடுகள்ல நாங்க சுருக்கமாக சொன்னால் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது. துஆ கேட்பது, பயப்படுறது, ஆதரவு வைப்பது, பொறுப்பு சாட்டுவது, இவைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இவைகளை ஆதாரத்தோடு பார்ப்போம். முதலாவது விடயம் என்ன? துஆ. துஆ கேட்பது. ஏன் முதலாவது துஆவை சொல்கிறார்கள்? சொல்லியிருக்கின்றான், துஆ தான் அதிகமாக ஷிர்க் நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மக்கா காபிர்கள் அல்லாஹை இறைவனாக ஏற்றார்கள். ஆனால் அந்த கடவுள்களை அவர்கள் அழைத்தார்கள், அவரிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எனவே துஆ கேட்பது அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் செய்யப்பட வேண்டும். இன்று இஸ்லாமிய சமூகத்திலும் துஆ என்ற அந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கபர்களிலே துஆ கேட்கின்றார்கள், அவுலியாக்களிடத்திலே துஆ கேட்கின்றார்கள். இவை ஷிர்க்காக இருக்கின்றது. வமன் யதுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர லா புர்ஹான லஹு பிஹி ஃபஇன்னமா ஹிசாபுஹு இன்த ரப்பிஹ் இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிம் காஃபிரூன். யாரு அல்லாஹ்வோட வேறொருவனை, அப்ப அல்லாஹ்வை இல்லாம அழைக்கிறது மட்டும் ஷிர்க் அல்ல. அல்லாஹ்வை அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற
வேறொருத்தர் துஆ கேட்டாலும் அதுவும் ஷிர்க் தான். அல்லாஹ் அல்லாத மாத்திரம் துஆ கேட்டாலும் அது குஃப்ர். எனவே துஆ என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருக்க வேண்டிய ஒரு வணக்கம். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் அலையுங்கள், என்னிடத்திலே துஆ கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா நீங்கள் என்னிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறிக்கொண்டிருக்கின்றான். எனவே இந்த துஆவை நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வமாக இருந்தால் அது இணையாக இருக்கின்றது. அதே போன்று அல் ஹவுப், நாங்கள் பயப்படுறது. பயம் என்று சொன்னால் பலவிதமான பயங்கள் இருக்கின்றன. ஒரு மனுஷனுக்கு பலவிதமான பயம் இருக்குது. ஒரு விடயத்துல தீங்கு அல்லது ஒரு ஆபத்து வரும் என்று பயப்படுறது அது ஒரு பயம். அப்ப அல்லாஹ்வை பயப்படுறது, இப்ப நாங்க அல்லாஹ்வை மாத்திரம்தான் பயப்படணும், அப்படித்தானே? அப்ப அல்லாஹ்வை பயப்படுறது ஒரு வணக்க ரீதியான பயம். என்ன பயம்? வணக்க ரீதியான பயம். இப்ப நாங்க ஒரு கபர்கிட்ட போறோம், சொல்றாங்க இந்த அவுலியா இப்படிலாம் செய்திடுவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னால் நாங்க அந்த அவுலியாவை நாங்க பயப்படுறது கூடுமா? கூடாது. நாங்க அப்படி செஞ்சா அந்த அவுலியா அவங்களுக்கு இப்படி ஒரு நோயை தந்துடுவாரு, அல்லது அந்த தமிழர்களோட கடவுள் ஏதோ இவைகள் ஏதாவது அவங்களுக்கு செஞ்சிடும் அப்படின்னு நாங்க பயப்படுறது அது ஷிர்க். நாங்க பயப்படக்கூடாது. அந்த பயம், இந்த கொள்கை ரீதியான பயபக்தி அல்லாஹோட மாத்திரம்தான் இருக்க வேண்டும். நான் ஒரு பாவம் செஞ்சா, ஒரு அநியாயத்தை செஞ்சா அல்லாஹ் தஆலா என்னைய தண்டிப்பான். உலகத்திலையும் தண்டிப்பான், அல்லாஹ் மறுமையிலும் தண்டிப்பான். உலகத்தை தண்டிக்காவிட்டாலும் அல்லாஹ் மறுமையில தண்டிப்பான். அல்லது ஒரு பாவ காரியம், ஒரு அநியாயம் எதை செஞ்சாலும் அல்லாஹ் தான் என்ன தண்டிப்பான். அல்லாஹோட தான் எனக்கு பயம் என்ற அந்த பயபக்தி அது அல்லாஹுக்கு மாத்திரம் தான் இருக்க வேண்டும். பலா தகாஃபூஹும் வகாஃபூனி, நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீங்க. வகாஃபூனி, என்னை நீங்கள் பயப்படுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப துஆ கேட்பது அது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வோட மாத்திரம் தான் துஆ கேட்க வேண்டும். பயபக்தி, அந்த பயம் அல்லாஹ் மாத்திரம் தான் நாங்க பயப்படணும். அப்ப மனுஷனுக்கு இயல்பான பயங்கள் இருக்குது. நெருப்பு அல்லது ஒரு ஆபத்து, இவைகளுக்கு பயப்பட்டது குத்தம் இல்லை, அது மனுஷன் இயல்பான பயம். நாங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாங்கள் பயப்பட்டது அதுதான் கூடாது. அடுத்ததாக அர் ரஜா, நாங்கள் ஆதரவு வைப்பது. அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கொண்டு கிடைக்கணும், ஒரு நல்ல விடயம் கிடைக்கணும் என்று நாங்க ஆதரவு வைக்கிறது அல்லாஹ்விடத்துல இருக்கணும். அல்லாஹ்விடத்துல மாத்திரம்தான் இருக்கணும். நாங்க ஒரு ஒலியாயிட்ட போயிட்டு எனக்கு இப்படி நடக்கணும், அல்லாஹ் அது கிடைக்கணும், குழந்தை கிடைக்கணும், அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க உண்டு ஆதரவு வைக்கிறது அல்லாஹ் அல்லாத இடத்துல நாங்க எதிர்பார்ப்பது அதுவும் ஷிர்க்காக இருக்கின்றது. பமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆதரவு வைக்கின்றாரோ அவர் நல்லவன் செய்யட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அடுத்தது தவக்குல், நாங்கள் பொறுப்பு சாட்டுவது. எங்களுடைய விடயத்தை நாங்கள் பொறுப்பு சாட்டுவது அது அல்லாஹ்விடத்துல மாத்திரம் தான் இருக்கணும். அல்லாஹ் தான் எனக்கு பொறுப்பாளன், அல்லாஹ் தான் என் எல்லா விடயங்களையும் பொறுப்பேற்கக்கூடியவன் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்ட வேண்டும். வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் அல்லாஹ்விடத்துல நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால். அதே போன்று வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டுகிறாரோ அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன். அதே போன்று யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் தஆலா யார் அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டானோ அவனுக்கு ஒரு வழி அல்லாஹ் தஆலா அமைச்சு வைப்பான். எனவே தவக்குல் என்பது ஒரு முக்கியமான விடயம், எங்களோட வாழ்க்கையில நாங்க முக்கியமான விடயம். அப்ப பொறுப்பு சாட்டுறது நாங்க எங்களோட செயலோடு இருக்கணும், முயற்சியோடு தான் பொறுப்பு சாட்டணும், அப்படித்தானே? எனக்கு ரிஸ்க், எனக்கு என் வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு எனக்கு பணம் வேண்டும், எல்லா தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்துல பொறுப்பை சாட்டுறதோடு நாங்க என்ன செய்யணும்? தொழில் செய்யணும், நாங்க முயற்சி செய்யணும், அதோடு நாங்க அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்ட வேண்டும். எனவே இந்த விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் மீதம் உள்ள விடயங்களை அடுத்த வகுப்புகளிலே பார்ப்போம். ஸலாம்.